அவன் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டான். நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கும் அந்த நொடிகளிலும் கூட உன்னுடன் அமைதியாக நின்று கொண்டிருப்பவன் இருக்கிறான். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை உனக்கு இருக்கலாம். மனசுக்குள் சுமையாக கிடக்கும் கவலை இருக்கலாம். வாழ்க்கை எதற்காக இவ்வளவு கடினம் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் நீ விழுந்த ஒவ்வொரு நொடியையும் பார்த்தவன் இருக்கிறான். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் அறிந்தவன் இருக்கிறான். அவன் உன்னை சோலிக்கலாம், ஆனால் கைவிட மாட்டான். அவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் மறக்க மாட்டான். அவன் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பான். ஒரு உண்மை, மனதை அமைதியாக்கும் ஒரு வாக்கியம். அல்லாஹ் எந்த உயிருக்கும் அதன் சக்திக்கு மேல் சுமை தரமாட்டான். இந்த ஒரு வசனம் மனிதன் உடைந்து போகாமல் காப்பாற்றும் வார்த்தை. இன்று நீ சோர்ந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் நினைவில் வை, இருள் நீளும் அளவுக்கு வெளிச்சம் அருகில் வந்துவிட்டது. துயரம் நீளும் அளவுக்கு அவனுடைய உதவி அருகில் உள்ளது. நீ அவனை நோக்கி ஒரு படி வந்தால் அவன் உன்னிடம் பல படிகள் வந்து சேர்வான். நீ அவனை அழைத்தால் அவன் கேட்கிறான். நீ அமைதியாக அழுதாலும் அவன் புரிந்து கொள்கிறான். இப்போது ஒரு நிமிடம் உன் இதயத்திலிருந்து அழை. பேச வேண்டாம், அவன் உன் அமைதியையும் கேட்கிறான். கடந்த காலத்தை நினைத்து உடைந்து போகாதே. பிழைகள் இருந்தாலும் அவன் மன்னிப்பவன், மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை தருபவன். உன்னை உலகம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை படைத்தவன் உன்னை முழுமையாக அறிவான். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை. அவன் உன்னுடன் இருக்கிறான், இப்போது இந்த நொடியில் கூட. சூரா பகரா 285 286 தினமும் ஓதுங்கள். இதயம் நிம்மதியடையும், வாழ்க்கை லேசாகும். ஒரு முஃமின் துயரம் அனுபவிக்கும்போது அல்லாஹ் அவன் பாவங்களை அழித்து விடுவான். முகமது நபி அவர்களின் ஹதீஸ் கருத்து. வேலை கிடைக்காமல் காத்திருப்பவன், குடும்ப சுமையில் உடைந்தவன், யாரிடமும் பேச முடியாமல் அமைதியாக இருப்பவன். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இதே வேதனையில் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் விட்டுவிடவில்லை. யா அல்லாஹ், உடைந்த இதயங்களுக்கு அமைதி தா, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு வழி தா.